इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. यत्कृपादेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं सत्सवे. இந்த புத்தகம் ஆபதேவர்னு அவர் எழுதினது. பூர்வீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சாஸ்திரத்துல பிரவேசம் நன்னா ஏற்படுறதுக்கு சௌகரியம் பண்ணி தரக்கூடிய கிரந்தம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அந்த சாஸ்திரத்துல பிரவேசம் பண்ணா புரியும். இது படிக்காம நேரடியா போறேன்னு போனா ஒன்றும் புரியாது. அப்ப என்ன, இந்த இந்த புத்தகம் படிச்சதுன்னா சாஸ்திரம் படிக்க வேண்டாம்னு ஆகாது. ஏன்னா இதுல ஒன்றும் எல்லா விஷயமும் இருக்காது. பிரகரண கிரந்தம் அந்தந்த சாஸ்திரத்துடைய பிரகரண கிரந்தம் அப்படிங்கிறது அந்தந்த சாஸ்திரத்துல பிரவேசத்துக்கு நமக்கு வழிய ஏற்படுத்தும். சாஸ்திரைக தேச சம்பந்தம், சாஸ்திரத்தில் சொன்ன விஷயத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து இது விவேச்சனம் பண்ணணும். அந்த விவேச்சனத்தை நம்ம மனசுல நல்லா வாழ்ந்துட்டோம்னா நமக்கு சுலபமா சாஸ்திரத்தை பிரவேசம் ஏற்படும். அதுக்காக ஏற்படுறதுதான் வந்ததுதான் பிரகரண கிரந்தம் சொல்லப்படுது. இப்ப இது பூர்வீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பிரகரண கிரந்தம். எழுதினவர் ஆபதேவர்னு பேரு. இந்த புஸ்தகத்துல ஆரம்பத்துல மங்களாச்சரணம் பண்றார். எத் கிருபா தேசமாத்திரேன புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தம் வந்தே. யாருடைய கிருபை, அவருடைய தயை. சம்பூர்ண கிருபை கிடைச்சாதான் நமக்கு பெரிய புருஷார்த்தம் கிடைக்கிறது இல்லை. அவருடைய கிருபையில ஒரு சின்ன லேசம் நமக்கு கிடைச்சாலும் போதும். அதனாலேயே புருஷார்த்த சதுஷ்டயம், தர்மார்த்த காம மோட்சங்கிறது எல்லாமே பிராப்தியது, அடையப்படுகிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு சகல புருஷார்த்த சித்தி ஏற்படுறதுங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அவருடைய அனுகிரகத்துல லேச மாத்திரம் கிடைச்சாலே இது போகும்னு சொன்னா அது பகவானுடைய பெருமையை காண்பிக்கிறது. அவருடைய அனுகிரகத்துல எனக்கு எல்லா புருஷார்த்தமும் கிடைக்கிறதுன்னு சொல்றதை காட்டிலும் அவருடைய அனுகிரகத்தினுடைய ஒரு சின்ன துளியாலேயே கிடைச்சுடுறதுன்னு சொன்னால் அவருடைய பெருமை பெருசா தெரிகிறது. அதை பெருசாக்கி பிடிக்கும் காண்பிக்கிறது. அதனாலே அப்பேற்பட்ட கோவிந்தம் சக்கரவர்த்தனம் அகம் வந்தே. இது பரமாத்ம நமஸ்காரம். முக்கியமா மீமாம்சகால் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லைன்னு ஒரு பிரவாதம் லோகத்துல இது தப்புன்னு சொல்றதுக்காகவே குமாரல பட்டர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் மங்களாச்சரணம் பண்ணுவார். அதுல ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுவார். குமாரல பட்டர் வார்த்திகத்துல ஆரம்பத்திலேயே விசுத்த ஞானதேகாய திரிவேதி திவ்யசக்ஷுஷே ஸ்ரேய பிராப்தி நிமித்தாய நம சோமார்த்தகாரிணி ஸ்லோகத்தை எழுதிட்டுதான் மேல ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, பிராயேணிவகி மீமாம்சா லோகே லோகாயதீகிருதா தாம் ஆஸ்திக பட்சே கர்த்தும் அயம் எத்தனை கிருதோபயா. இந்த லோகத்துல இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை லோகாயுத சாஸ்திரமா பண்ணி வச்சுட்டாங்க. லோகாயுதங்கிறது நாஸ்திக சாஸ்திரமா, இது ஆஸ்திக சாஸ்திரம், இது நாஸ்திக சாஸ்திரம் இல்லை. ஆனா அதுக்கு சமானமா பண்ணி வச்சுட்டா மறுபடியும் ஆஸ்திக மார்க்கத்துல கொண்டு வரதுக்காக நான் இந்த பிரயத்னம் புத்தகம் எழுதுறேன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருக்கே முன்னாடி சில பேர் அந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. வாஸ்தவம் அப்படி இல்லை. ஈஸ்வரனை பற்றி பூர்வமீமாம்சையில விசாரிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ஏன்னா அது வேற விஷயத்துக்காக வருது. அதனால ஈஸ்வரனை பற்றி விசாரிக்கிறதுங்கிறது உத்தரமீமாம்சையில இருக்கு. அதனால ஜெயிச்சுன்னு அது உனக்கு உங்க விஷயம் என் விஷயம் இல்லைன்னுட்டாங்க. இல்லைன்னு சொல்லலை, ஈஸ்வரன் கிடையாது அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்கு ஜெயினி ஒன்றும் அதிகரணம் பண்ணல. அந்த விஷயம் அது இல்லை. அதனால அவர் இருக்கு இல்லைன்னு சொல்றது அவருடைய விஷயமா இல்லை. அதனால அவர் சொல்லலை. அதை வச்சுட்டு அவர் மதத்துல கிடையாதுன்னு சொல்றது தப்பு.
இதை எல்லாரையும் காண்பிக்கிறேன். இவரும் அதே மாதிரிதான் கோவிந்தம் பக்தவத்சலம் வந்து. அதனால பரமேஸ்வரன் இவெல்லாம் ஒத்துக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலே தன்னுடைய அப்பாவை நமஸ்காரம் பண்றார். அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜனப்பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குரும் ஆனந்த ரூபிணம். அனந்த குண சம்பன்னம்ங்கிறதுக்குரியது. அவர்கிட்ட நிறைய குணங்கள் இருக்கு. அப்பா கிட்ட நிறைய குணசம்பத்து இருக்கு. அனந்த பஜன பிரியங்கிறதுல அனந்தகாங்கிறது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை பஜனம் பண்றது இவருக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கிறது. அதாவது விஷ்ணு விஷயத்துல நல்ல பக்தி உள்ளவர் அப்படிங்கிறத சொல்றது அனந்த பஜன பிரியம். அனந்த ரூபிணம்ங்கிறது பேரை சொல்றது. அவர் பேரு அனந்த தேவர். அப்பா பேரும் அனந்த தேவர்னு பேரு, அவருடைய புள்ள பேரும் அனந்த தேவர். இந்த ஆபதேவருடைய பிள்ளையும் அனந்ததேவர். இவரும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். இந்த மீமாம்சா நியாய பிரகாசத்துக்கு இவருடைய பிள்ளையான அனந்ததேவர் பாட்டாலங்காரம்னு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானம் மூலத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படாது. அது பக்கமா நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு அந்த மாதிரி உள்ள வியாக்கியானம் அது. ஆனா மேற்கொண்டு நிறைய கோட்டிகள் விஷயம் நிறைய வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய வியாக்கியானம் அவர் பிள்ளை கிரந்தகர்த்தாவுடைய பிள்ளையே எழுதினது. அதனாலே தன்னுடைய அப்பாவை நமஸ்காரம் பண்றார். அனந்த ரூபிணம் வந்து குரும் ஆனந்த ரூபிணம். அவர் ஆனந்த சுரூபமா இருக்காரா. இவருடைய அப்பா வந்து அத்வைதத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் புத்தகம் எழுதினவாங்க. வெறும் மீமாம்சக்கால் இல்லை, வேதாந்தியும் கூட. அதனால மீமாம்சைக்கு கிரந்தம் எழுதுற மாதிரியும் இதுக்கும் கிரந்தம் எழுதியிருக்காரு. அவருடைய அப்பா கூட ஒரு கிரந்தம் வேதாந்தத்தில் எழுதியிருக்காருங்கிறது கண்டதேவர் பாட்டதீபிக்கையில சொல்றாரு. இப்படி பார்க்கறதே இந்த பரம்பரையில நிறைய கிரந்தக்காரர்கள் வந்திருக்காங்க. இப்ப நாம வந்து இது பிரகடன கிரந்தமா, பிரகடன கிரந்தத்தை இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் நம்ம சுருக்கமா தான் பார்க்க போறோம். ரொம்ப விஸ்தாரமா போனா நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமாயிடும். ரொம்ப சுருக்கமா இருந்தாலும் சூத்திரமா இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால மத்தியமமான ஒரு ரீதியில போனோம். இகரு பரமகாரணிகேன பகவதா ஜைமினி ரிஷினா அசாதோ பிரபஞ்சாசா இத்தியாதினா துவாதசத்து அத்தியாயேஷு தர்மோ விசாரிதா. பரமகாரணிகனான ஜெய்மினி மகர்ஷி, பகவான் ஜெய்மினி மகர்ஷி அசாதோ பிரபஞ்சாசா அப்படின்னு ஆரம்பித்து 12 அத்தியாயங்கள்ல தர்மத்தை பற்றி விசாரம் செய்தார். முதல்ல ஒரு வாக்கியம் சொன்னார்னா அதுக்கு அடுத்த வாக்கியத்தோட சம்பந்தம் இருக்கும். இந்த வாக்கியத்தோட சம்பந்தப்பட்டு அதோட சம்பந்தப்பட்டு எங்கேயோ போகும். ரொம்ப தூரப்படுத்தோம்னு நினைச்சுக்க கூடாது. திரும்பி வந்துடுவாங்க. எவ்வளவு தூரம் ஊரை சுற்றினாலும் மறுபடியும் ஆரத்த இடத்துக்கு திரும்பி வந்துடுவார். அந்த இந்த புத்தகத்தினுடைய விசேஷம் இது விட்டு போச்சுங்கிறது கிடையாது. இவர் நினைச்சதை நோட்டு சொல்லிதான் வந்தார். ரொம்ப அழகான கிரந்தம். 12 அத்தியாயத்துல ஜெய்மினி மகர்ஷி தர்ம விசாரம் பண்ணியிருக்கார். அதாவது தர்மத்தை விசாரிக்கிறதுக்காகவே அந்த சாஸ்திரத்தை அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஆச்சு. இவர் விசாரிக்கக்கூடிய தர்மத்துக்கு லட்சணம் என்ன, தர்மம்னு எதை சொல்லணும் அப்படின்னு கேட்டா அடுத்த வரி வருது. தத்திர வேதேன பிரயோஜன உத்திஷ்ய விதீயமான அர்த்தா தர்மஹா. வேதத்தினால விதிக்கப்பட்டது ஒரு பலத்துக்காக எது விதிக்கப்படுறதோ வேதத்தினாலே அதுதான் தர்மம். வேதத்தினாலே ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து விதிக்கப்பட்ட அர்த்தம் அதுதான் தர்மம். அர்த்தனான சோதனா லட்சணோர்த்தோ தர்ம அப்படி சூத்திரம் பண்ணியிருக்காங்க. தர்மத்துடைய லட்சணத்தை சொல்றது அங்க உள்ள பதங்களையே போடுறோம். பிரயோஜனத்தை உத்தேசித்து வேதமானது எதை விதிக்கிறதோ அதை தர்மம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ற. அதுவும் அர்த்தமா வேற இருக்கணும், அனர்த்தமா இருக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்துல இந்த அர்த்தத்தை சில காரியங்கள் வந்து தர்மம்னு சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டா சில அபிச்சாரம் சத்ருபரணத்துக்காக விதிக்கப்பட்ட யாகம்னு இருக்கு, சேன யாகம் அப்படின்னு. இதை வந்து நம்ம சுத்த தர்மமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த காரியத்தை பண்ணிட்டாங்கன்னா அவன் பிராய்ச்சிதம் வர பண்ணிட வேண்டியது. அபிச்சாரம் அகீனஞ்ச திருஷ்டையிலும் எப்போபத்தி யாகம் பண்ணினாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பிராய்ச்சித்தம் பண்ணணும். 3 திருஷம் பிராய்ச்சித்தம் பண்ணணும். பிராய்ச்சித்தம் பண்ணாங்கன்னா அதுல தோஷம் பண்ணுறது ஆச்சரியம்.
அப்ப இது தர்மம்னு சொன்னா தோஷம் வராது இல்லையோ, அதனால இதை வாரணம் பண்ணணும். அதுக்காக அர்த்தம் வேதாதிகளை சுத்த தர்மமாக ஒத்துக்கிறதில்லை. அதை வாரணம் பண்றதுக்காக அர்த்தம். இது அர்த்தம் இல்லை, எது அர்த்தம் எது அனர்த்தம் சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தா அனர்த்தா அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கும் பதம் என்ன, பதத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். பாஷகாரர் என்ன சொன்னார்னா, இஷ்டம் இருக்கு அதுதானே அர்த்தம், எது பிடிச்சதோ அது அர்த்தம், அர்த்தமே இது அர்த்தம். பிடிக்காதது அனர்த்தம். நம்ம அனர்த்தம்னு சொல்றது எல்லாமே நமக்கு பிடிக்காத விஷயம் தானே, பிடிக்காதது அனர்த்தம்னு சொல்றோம். அப்ப எதனால நமக்கு பிடித்தது வருமோ அதுவும் அர்த்தம், எதனால பிடிக்காதது வருமோ அது அனர்த்தம். அப்ப எதனால பிடித்ததும் கொஞ்சம் வருது பிடிக்காததும் வருது, அப்ப அதை என்னன்னு சொல்றது, கொஞ்சம் பிடிச்சது வரும் பிரியமான வரும், கொஞ்சம் பிடிக்காதது வரும். அப்ப என்ன பண்ணணும்னா முன்னாடி என்ன வருது பின்னாடி என்ன வருது பார்க்கணும். மற்ற யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்கு அது பண்றதுக்கே ரொம்ப சிரமமாயிடும், நிறைய வேலை இருக்கும், பல கஷ்டங்கள்லாம் சகிச்சுட்டு அனுஷ்டிக்க வேண்டியிருக்கும். பண்ணி முடிச்சாச்சுன்னா அப்புறம் கஷ்டம் வராது, அதுக்கப்புறம் அர்த்தகா இதாகும். அப்ப என்னாச்சு, கடைசியில வருது அர்த்தகா, அனர்த்தம் இல்லை. இது அர்த்தம்னு சொல்ல வேண்டியதான். ஏன்னா எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் அது கொஞ்சம் கஷ்டப்படாம வரவே வராது, அதுல இருந்து அர்த்தம் வரவே வராது. அப்ப அர்த்தம் எதை சொல்றது அனர்த்தம் எதை சொல்றது அப்படிங்கிறது இப்படிதான் சொல்லி ஆகணும். ஆனா எந்த யாகம் தன்னுடைய பலத்தை கொடுத்ததுக்கு அப்புறம், அதான் அர்த்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அனர்த்தத்தை சேர்த்து கொடுக்குமோ அதை நான் அனர்த்தம் சொல்றேன். இப்ப சேன யாகம் இருக்கு, இது எதுக்காக பண்ணினான்னு சொன்னா சத்ருவதத்துக்காக. இது பண்ணினா சத்ருவதம் ஆயிடுச்சு. ஆனா இது ஆனதுக்கு அப்புறம் இவன் நரகத்துக்கு போகணும் இந்த காரியம் பண்ணினதுக்காக. அப்ப என்ன ஆகும், அனர்த்தம் வந்து இது பரம்பரையா இது நேரடியா அனர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சாலும் சத்ருவதம்னு ஒன்ன பண்ணி வச்சு தன் மூலமா அனர்த்தத்தை கொடுக்குது. ஆகையால இது அனர்த்தம், இது தர்மத்தில் சேர்க்கிறது இல்லை. தர்மானுஷ்டானம் பண்றேன்னு சேனகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால வேதமானது பிரயோஜனத்தை உத்தேசித்து எதை விதிக்கிறதோ அந்த விதேயம் அர்த்தமாக இருந்தால் அது தர்மமாகும் அப்படின்னு இந்த தர்மத்துக்கு லட்சணம் சொல்லிட்டு, லட்சியம் இந்த லட்சணத்தை நான் எதுல சமன்வயப்படுத்தணும், அந்த லட்சியம் என்ன, யதா யாகாதி யாகம் ஹோமம் நித்திய கர்மா காமிய கர்மா எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தர்ம லட்சணத்துக்கு லட்சியம், இதெல்லாம் தர்மம்னு சொல்லணும். ஆமா, நீங்க சொன்ன லட்சணத்துக்கு இதில் எப்படி சமன்வயம் பண்றது, ஒரு யாகமானது யாகமோ தானமோ ஹோமமோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து வேதத்தினால விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்ப நம்ம சடாக்கு சொல்லுவோம் தான் சொர்க்காமோ எஜேதான் இருக்கே வாக்கியம், சொர்க்காமோ எஜேத அப்படிங்கிற வாக்கியத்தினாலே சொர்க்கங்கிற பலத்தை உத்தேசித்து யாகங்கிற ஒரு சாதனம் விதிக்கப்படுறது. அப்ப இந்த விதிவாக்கியம், இந்த வேதத்துல உள்ள விதிவாக்கியமானது சொர்க்கங்கிற பிரயோஜனத்திற்காக பிரயோஜனம் உத்திஷ்ய யாகங்கிறத விதியாகம் பண்றது சரியாதானே இருக்கு அப்படின்னு கேட்டா இது சரிப்பட்டு வரல. ஏன்னு கேட்டா ஸ்வர்காமனும் விஜேதங்கிற வாக்கியத்துல ஸ்வர்காமனா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஸ்வர்க்கத்தில் ஆசை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வர்க்கம் காமயதே இது ஸ்வர்காமனா, ஸ்வர்க்கம் தனக்கு வேணும் அப்படின்னு ஆசை உள்ளவன். அப்படி ஆசை இருக்கிறவன் யாகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு அர்த்தமாகும். யாகத்தை பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும் யார் சொன்னா, இதுல சொல்லலையே, இந்த வாக்கியத்துல கிடைச்சதா, சொர்க்கத்துல ஆசை இருக்கா உனக்கு யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாகம் பண்ணினா நீ ஆசைப்பட்டது கிடைக்கும்னு எங்க சொல்ற, அது சொல்லலையே, அது எப்படி கிடைச்சது, சொர்க்கத்திலேருந்து கிடைக்கல. அப்போ இந்த யாகம் வர்க்கங்கிற பலத்தை குறித்து விதானம் பண்ணினதாக எப்படி எடுத்துக்க முடியும் இல்லையா? அதனால இந்த லட்சண சமன்வயம் பண்றதுல எனக்கு தகராறு இருக்கு. யாகத்துல நீங்க சொன்ன தர்ம லட்சணத்தை சமன்வயம் பண்ணணும். ஆனா அந்த யாகமானது வர்க்கத்தை குறித்து உத்தேசித்து அதுக்கு சாதனமாக விதிக்கப்பட்டதுன்னு சொல்லணும்.
சொன்னா லட்சண சமன்வயம் ஆகும். ஆனா அப்படி சொல்றதுக்கு வாக்கியம் சரியா வரல. வாக்கியம் இந்த ஆசை உள்ளவன் இந்த யாகத்தை செய்யணும் அப்படின்னு தான் சொல்றது தவிர இந்த யாகம் பண்ணிட்டான்னா அவன் ஆசைப்பட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலேருந்து நமக்கு கிடைக்கல. அப்ப அதை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுக்காக மீமாம்சகால் எல்லா வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய சார்ந்த தோஷத்திலையும் ஒரு 3 அம்சத்தை பிரிச்சு விடுவோம். ஒரு வாக்கியம்னு எடுத்துட்டோம்னா அந்த வாக்கியத்துல ஒரு கிரியாபதம் வரும் இல்லையா, கிரியை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும். அந்த கிரியாபதத்திலே சேரக்கூடியதாக பல காரகங்கள்லாம் அதில் இருக்கும். கத்திரிக்காரகம், கர்மகாரகம், எல்லா காரகமும் இருக்கும். அத்தனை காரகமும் இந்த கிரியையில போய் சேர்ந்துடும். அப்படி சேரும்போது இவர் எல்லாத்தையும் ஒரு 3ஆ பிரிச்சுடுவார். கிருத்தினா பிரயத்னம். இந்த பிரயத்னத்துல சம்பந்தப்படக்கூடியது எல்லாமே ஒரு 3க்குள்ள அடங்கணும், 3 விபாகத்துல அடங்கணும். 3 விபாகம் என்னன்னா ஒன்று உத்தேசம். அதை கிம் கேன கசம் அப்படின்னு அது சொல்லுவார். கிம் கேன கசம், கிம் பாவே, என்ன செய்யணும், எதை சாதிக்க வேண்டும், சாத்தியம், ஏன அதை சாதிக்கிறதுக்கு உண்டான சாதனம். இந்த சாதனத்தை வச்சு அந்த சாத்தியத்தை நான் சாதிக்கணும்னு சொன்னா எப்படி, கசம். இந்த 3 அம்சத்துக்குள்ள எல்லாம் அடங்கும். இதை தவிர்க்க வேற எதுவுமே இல்லை. இப்படியாக பிரித்து பார்த்து அன்வயம் பண்றதுக்கு உங்களுக்கு நான் சொன்ன அர்த்தம் அதில் கிடைச்சது. அதனால சொர்க்ககாம விஜேதங்கிற வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறத மீமாம்சகன் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படிதான் அர்த்தம் பண்ணணும், இப்படி அர்த்தம் பண்ணாதான் உங்களுக்கு இந்த அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். வியாக்கரணத்தினால தெரியாது, வியாக்கரணத்தினாலேயோ வேற சாஸ்திரத்தால தெரியாது. ஆகையால இது இவனுடைய அசாதாரணமான விஷயம். அதை அப்ப ஆரம்பிக்கிறார். எப்படி வருது? சஹி, சஹானா என்ன, யாகாதிர்ஹி யஜேத ஸ்வர்காமஹா இத்தியாதி வாக்கியேன ஸ்வர்க்கம் உத்திஷ்ய விதீயதே. அந்த யாகாதிகள் யஜேத ஸ்வர்காமஹா இத்தியாதி வேத வாக்கியத்தினாலே ஸ்வர்க்கத்தை உத்தேசித்து விதிக்கப்படுகிறது அப்படின்னு லட்சண சமன்வயத்துக்காக சொல்லிட்டார். லட்சணம் அதுல வருதுன்னு. ஆனா எப்படிங்கிறது இங்கதான் சொல்றார். தசாகி, ஒரு வாக்கியத்தை சொல்றது தசாகின்னு சொன்னா அந்த வாக்கியத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை நிரூபிக்கிறாங்க, நிரூபணம் பண்றது. தசாகி அதை நல்லா விவேச்சனம் பண்ணி நிரூபணம் பண்ணப்படுறது. எப்படி? யஜேத இத்தியத்திர அஸ்தி அம்சத்வயம். முதல்ல ஸ்வர்காமகா யஜேத அப்படின்னு 2 வந்ததா, அந்த ஸ்வர்காமகாங்கிறத வச்சு விடுவோம், முதல்ல தனியா வச்சுருவோம். யஜேதங்கிறத முதல்ல பார்ப்போம். இதுதான் நமக்கு முக்கியமான படம். அப்ப அந்த எஜேதனா எஜேத மாத்திரம் இல்லை, எஜேத, ஜுகுயா, சத்யா என்னெல்லாம் விதிபதம் இருக்கோ அந்த கிரியாபதத்தை பிடிக்கும். இந்த கிரியாபதத்துல இந்த 2 பாகமாக அதை பிரித்து முடியும். எஜேத இத்தியத்திர அஸ்தி அம்சத்துவம். அந்த 2 பாகம் என்ன? எதி தாது பிரத்யேக, தாது பிரத்யேக. கிரியாபதம் அது ஒரு தாது இருக்கும் இல்லையா, அந்த தாது ஒரு பாகம், அதுக்கப்புறம் இருக்கிற பாகத்துக்கு பிரத்யேகம் உண்டு. அப்படியாக அந்த கிரியாபதத்தை 2ஆ உடைக்க முடியும். சரி, இப்ப எதி தாத்துன்னு ஆச்சு. இந்த எஜேதங்கிற பதத்தை எடுத்துட்டோம்னா எதி தாத்து ஒரு பாகம், அதுக்கப்புறம் பிரத்யேகம் இருக்கு. அந்த பிரத்யேகம்னு பொதுவாக சொன்னான். இப்ப இந்த பிரத்யேகத்துக்கு 2 தர்மம். தத்த பிரத்யே அப்படி அஸ்தி அம்சத்வயம் ஆட்சாதத்துவம் லிங்கித்வஞ்ச. இந்த ஒரு பிரத்யேகம் இருக்கு இல்லையா, அந்த பிரத்யேகத்துல 2 தர்மம் இருக்கான். இந்த பிரத்யேகத்தை ஆட்சாதம் அப்படின்னு சொல்லலாமா, அதனால ஆட்சாதத்துவங்கிறது அதுல இருக்கு. அதே மாதிரி லிங்கித்வம்னு இருக்கு. அப்படின்னா என்ன? ஆட்சாதம்னா என்ன, லிங்கனா என்ன? வையாகரனார் கிங்கன்னு சொல்றாரு இல்லையோ, பிரத்யாகார இது பரஸ்மைப்படும். இதே மாதிரி ஆத்மதம் ஆசாம் இதுதான் மொத்தம். இதுதான் வித்தியாசமா வரலாம். ஆனா இதுதான் எல்லாம். இதுக்கு கிங்கன்னு பேரு. இந்த கிரியுக்கு தான் ஆட்சாதம்னு இன்னொரு பேரு. இந்த பிரதிகளுக்கு ஆட்சாதம்னு இன்னொரு பேரு. ஆட்சாதம்னு சொன்னா ஆட்சாதத்துவம் அந்த பிரத்யங்கள்ல இருக்கு. அப்ப எதேதாங்கிறது இதுவும் ஒரு ஆட்சாதம் தானே. அப்ப இதுல ஒரு ஆட்சாதத்துங்கிற தர்மம் உண்டு. அதே சமயத்துல இவ 10 லகாரம் சொல்றான். லட்டு, லிட்டு, லுட்டு, லிட்டு, வேட்டு, லோட்டு, லங்,
லிங் லும் லிங். இந்த விஷயம் பாணினி சொல்லலை. ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன சொல்றோமா, நாம இப்படி வரிசையா ஒரு சொல்லி அனுபவத்தை வச்சு ஞாபகத்தை சொல்லிக்கலாம். ஆக இப்படி ஒரு 10 லகாரம் இருக்கு. இப்போ இது என்ன லகாரம்? எதியங்கிறது லிங் லகாரம். ஏன் ஆச்சாரம்னு சொன்னா எஜதி கூட ஆச்சாரம். ஏன் ஐயாக யக்ஷா யக்ஷதி எல்லாமே கிரியாபதம் தான். இது எல்லாத்தையுமே நாம ஆச்சாரம்னு சொல்லலாம் பிரத்யேகத்தை. ஆனா எல்லாத்தையும் லிங்கனை சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. எதையும் சொன்னா அது லிங்க காரணம் சொல்ல மாட்டான். அப்படின்னு சொல்லுவோம். லிங்கனை சொல்றது எதேதன்னு சொன்னா முடியும். அப்ப எதேதங்கிறது என்ன ஆகுது? இது ஆட்சாதமாகவும் இருக்கு. இந்த பிரத்யம் தாத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பிரத்யம் ஆட்சாதமாகவும் இருக்கு. அதே சமயத்துல அதுல லிங்கமும் இருக்கு, லிங்காவும் இருக்கு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, மரம் நமக்கு தெரியும். ஏற்றாவது ஒரு மரம் இருக்கு. அது என்ன மரம் அப்படின்னு கேட்டா மாமரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மரத்துல 2 தர்மம் இருக்கு. சாமானிய தர்மம் மரத்துவம், விருட்சத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல விருட்சத்துவம் சொல்றாரு, அது எல்லா விருட்சத்திலையும் இருக்கும். ஆனா ஆம்பரத்துவங்கிறது எல்லா மரத்திலும் இருக்காது, இதுலதான் இருக்கு. ஆனா ஆம்பரம்னு சொன்னா அது மரபாதான் இருக்கும். ஆம்பரத்துவம் விருட்சத்துவம் அப்படின்னு 2 தர்மம் அங்க இருக்கு. விருட்சத்துவம் பொதுவான தர்மம், ஆம்பரத்துவம் ஆம்பரத்துக்கு மாத்திரம் வரக்கூடிய விசேஷ தர்மம். அதே மாதிரி இங்கே இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? லிங் பிரச்சயமா? லிங் பிரச்சனைன்னு சொன்னா இதுல ஆட்சாதத்துவம்னு ஒரு சாமானிய தர்மம் இருக்கு, லிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷ தர்மம். இதைத்தான் இங்க சொல்றார். தத்திர பிரத்யேகி அஸ்தி அம்சத்துவம் ஆட்சாதத்துவம் லிங்கம். இது சாமானியம், இது விசேஷங்கிறது பிரிச்சு காமிக்கணுமோ இல்லையோ, அதுக்காக அடுத்த வாக்கியம் ஆட்சாதத்துவம் தசது லகாரேஷு வித்யதே. 10 லகாரத்திலேயே ஆட்சாதத்துவம் பொது. லட்டு லிட்டு லுட்டு எதுவா இருந்தாலும் ஆட்சாதம். ஆனா லிங்கம் புனः கேவலம் லினி ஏவ. லிங்கம்ங்கிறது லிங்ககாரத்துல மாத்திரம்தான் இருக்கும். எல்லா ஆட்சாதத்திலும் லிங்கம் இருக்காது. அதுல என்ன தெரிகிறது? இது 2ம் வெவ்வேறு. ஆட்சாதத்துவம் வேறு, லிங்கம் வேறு. சாமானிய விசேஷ பாவம் இருக்கலாம், ஆனா வஸ்து வேறு, தர்மம் வேறு. சரி, இதனால என்ன? இப்போ இந்த 2 தர்மம் அதுல இருக்குன்னு சொன்னதுனால நமக்கு சாப்பிட போகிறதுக்கு ஏதாவது உபயோகம் உண்டோ அப்படின்னு கேட்டா சொல்றா தத்திர அது வேற, இது விதிலிங்கம். அது வேற, அதுவும் இருக்கு. ஆனா இங்கே ஆசிரியலிங்கமும் விதிலிங்கமும் ஒண்ணுல சேராது. ஆட்சாதத்துவம் விதிலிங்கமும் ஒண்ணுல சேரும். ஆட்சாதத்துவம் ஆசிரியலிங்கம் ஒண்ணுல சேரும். ஆனா ஆசிரியலிங்கம் விதிலிங்கம் இது 2 சேரும். இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு இல்லையா? அப்ப ஒண்ணுல சேரக்கூடியதுன்னு சொன்னா சேரக்கூடியது 2 சிரமம் தான். ஆட்சாதத்துவம் லிங்கம், இந்த இடத்துல விதிலிங்கம். தத்திர ஆட்சாதத்துவ லிங்காபியாம் பாவனா ஏவ உச்சியதே. இங்க எப்படி சொல்லணும்னா, ஒரு சப்தத்துல உள்ள தர்மம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பார்க்கணும். லிங்கத்தை சப்தம் இல்லையா? நான் சப்தத்தை தானே 2ஆக இருக்கேன், தாது பிரத்யம் அப்படின்னு. இந்த பிரத்யத்துல லிங்கம்னு இருக்கு, ஆட்சாதத்துவம்னு இருக்கு அப்படின்னு சொல்றது என்ன காரணம்? அதனால என்னன்னு கேட்டா, சப்தத்துடைய பிரயோஜனம் என்ன? அர்த்த வாசகத்துவம் இல்லையா? அர்த்தத்தை போதிக்கிறது தானே அதனுடைய வேலை. அதுக்காக சப்த பிரயோகம். அப்ப சப்தத்துல நாம ஒரு தர்மத்தை சொன்னோம்னா அந்த தர்மம் அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு அனுகூலமாக ஆகும் இருக்கணும். அதுக்கு உபயோகப்படக்கூடிய தர்மமா இருக்கும். அதை நாம என்ன சொல்லுவோம்னு சொன்னா சக்ததா வச்சேதகம், வாசகதா வச்சேதகம் அப்படின்னு சொல்லுவோம். சக்ததானா வாசகதா, அதான் பதங்கிறது வாசகம், அர்த்தங்கிறது வாக்கியம். இன்னொரு சப்தம் சொன்னா சக்கியம் லட்சியம். சக்கியம் லட்சியம்ங்கிறது அர்த்தம். சக்தம் லக்ஷகம் அப்படிங்கிற இந்த சப்தத்திலே சப்தத்துக்கு சொல்லுவோம். இதம் பதம் அஸ்ய அர்த்தஸ்ய லக்ஷகம். லக்ஷணாவிருத்தியை கொண்டு
சப்தம் ஒரு அர்த்தத்தை போதிக்கிறதுன்னு சொன்னா அப்ப அந்த அர்த்தம் லட்சியம்னு சொல்லுவோம். அப்படி போதிக்கக்கூடிய அந்த பதத்தை லட்சகம் அப்படின்னு சொல்லுவோம். லட்சகம், லாட்சணிகம், இந்த மாதிரி பதங்களை தான் பிரயோகம் பண்ணுவோம். சக்தம், வாசகம் இதெல்லாம் சொல்லுவோம். இப்ப இந்த இந்த தாத்துவுக்கும் அர்த்தம் உண்டு, பிரத்யேகத்துக்கும் அர்த்தம் உண்டு. ரெண்டா பிரிச்சோம். பிரிச்சா இந்த ரெண்டு பாகத்துக்கும் அர்த்தம், அர்த்தத்தை வச்சுதான் பதத்தை பிரிப்போம். பதத்தை பிரிக்கிறது அர்த்தத்தை வச்சுதான், என்ன பிரிக்கிறது இல்லையா? அதனால ரெண்டு பாகமும் ஏதோ ஒரு அர்த்தத்தை கொடுக்குறது, ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்குறது நமக்கு. அப்படி பார்க்கும்போது எஜிதாத்துங்கிறது யாருங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறது, அது மேல உள்ள பிரத்தியம் இருக்கு, அந்த பிரத்தியம் ரெண்டு அர்த்தத்தை கொடுக்குறது. அது ஆச்சாரத்வேன ரூபேன ஒரு பாவனையை சொல்றது. பாவனைன்னு சொல்லிட்டேன், பாவனைனா என்னன்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி லிங்குவேன ரூபேன இன்னொரு பாவனையை சொல்றது. பாவனையே சொன்னா நமக்கு புரியவே, நம்ம பாஷையில இந்த சப்தம் இல்லை, இந்த அர்த்தத்துல இந்த சப்தம் இல்லை இல்லையா? பாவனா பாவனா அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொல்றார்? ஆச்சாரத்துவ லிங்குவாபியாம் பாவனைங்க வச்சது. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ராமா பாணேன வாலினம் ஹதவான். நான் என்ன சொன்னேன்? ராமன் வானத்தினாலே வாலியை கொன்றான். நான் பாணையில ஒரு பதம் எடுத்துக்கிறேன். இங்க பானம்ங்கிறது ஒரு பிரகிருதி, ரெண்டா கிடைக்கலாம். அதுக்கப்புறம் திருப்தியாவது பிரகிருதி பிரத்யம். பானங்கிறது நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கறது? இந்த சப்தம் அம்பு, அதை குறிக்கிறது இல்லையா? பானம்னு சொன்னா அம்பு தானே, அப்ப அந்த அர்த்தத்தை கொடுக்குறது. அதுக்கு மேல ஒரு திருப்தியா விபக்தி இருக்கு, இது என்ன அர்த்தத்தை கொடுக்கறது? கரணம். அதாவது அந்த ராமன் வாலியை கொல்றதுக்கு இத சாதனமா பயன்படுத்திட்டான். வாலியை கொல்றதுக்கு இந்த பானமானது, அதாவது ஹனனம்ங்கிற அந்த கிரியை நிஷ்பத்தி ஆகிறதுக்கு இந்த பானம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ராமன் தான் அதை உபயோகப்படுத்திருக்கான். அது சாதனமா இருந்துச்சு. அதான் தெரிகிறது. அது மாத்திரம் இல்லை, அங்கே இந்த திருப்தியுடைய ஏகவச்சனமா இருக்கிறதுனாலே அவர் ஒரே ஒரு பானத்தினாலே வாலியை கொண்டிருக்காரு தெரியும். இந்த வாக்கியத்துல தெரியும் இல்லையோ? அப்போ அந்த திருப்திங்கிறது இருக்கு, அது கரணங்கிற அர்த்தத்தை, சாதனங்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறதா, ஒண்ணுங்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறதான ரெண்டு அர்த்தத்தை தெரிவிக்கிறது. ஆனா அது திருத்தியாத்வேன ரூபேனா, திருத்தியாக இருப்பதாலே கரணங்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறது. ஏகவச்சனமாக இருக்கிறதுனாலே ஏகத்துவங்கிற சந்தையை தெரியும். அப்படி சொல்லணும். ஆனா பிரத்யம் ஒண்ணுதான். திருப்தியேன்னு ஒண்ணு, ஏகவச்சனம் ஒண்ணு, ரெண்டு எங்க கிடையாது. பானேன அப்படின்னு இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா, பானங்கிற இதை விவாதம் பண்ணிட்டோம்னா பாக்கி உள்ளது ஒரே ஒரு பிரத்தியம் தான். அந்த பிரத்யம் நமக்கு ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கறது. ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு அதுல ரெண்டு தர்மம் இருக்கு. திருத்தியாத்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதனால சாதனம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. ஏகவச்சனத்துவம் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஏகவச்சனத்துவ ரூபேன அது ஏகத்துவ சங்கியை கொடுக்கிறது. இதே இந்த இடத்துல பானாபியாம் பாலினம் ஹதவான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். அப்ப ரெண்டு அர்த்தம் வரும். திருப்தியை அதே திருப்தியை தான். அப்ப திருப்தியாத்வம் ஏகவச்சனத்துவம். இதுல வியாப வியாபாரம் என்ன சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா கிராமம் கதவான், கிராமான் கதவான், அங்க ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம் இதெல்லாம் எல்லா விருத்திக்கும் இருக்கு. திருத்தியாத்திரம் விதியாத்திரம் இதெல்லாம் மாறுறது. அதனால இதுல ரெண்டு சேர்றது, ரெண்டு தர்மம் சேர்றது. இந்த சப்தம் திருத்தியாக இருக்கிறதுனாலே இந்த அர்த்தத்தை கொடுக்கறது, ஏகவச்சனமாக இருக்கிறதுனாலே இந்த இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கறது. இதை நாம எப்படி சொல்றோம்? திருத்தியாத்வேன ஏகவச்சனத்வேன அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த எதேகாங்கிற இடத்துல இந்த பிரத்யேகத்துல உள்ள தர்மம் ரெண்டு இருக்கு. அது ஆச்சாரத்வேன லிங்கத்துவேன. லிங்கிறதுனால இது விதிங்கிற ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கறது. அதை நம்ம பாஷையில விதின்னு இருக்கோம். ஆக்கியாதம்ங்கிறதுனாலே வேற ஒரு அர்த்தம். அப்படின்னா என்னங்கிறத சொல்றேன். இவர் ரெண்டு பாவனான்னு சொன்னார், ரெண்டு பாவனையை சொல்றது. பாவனானா என்ன? இப்ப ஒரு குருவாக இருக்கிறவர் கிருஷ்ணனை பார்த்து ஏதோ ஒரு வேலை செய்ய, இந்த வேலை செய் அப்படின்னா ராமானய அப்படின்னு சொல்றாரு.
சொன்ன உடனே அவன் பாவம் போறான், அந்த வேலையை செய்வான். இது நம்ம பார்க்குறோமோ இல்லையோ? இங்க வந்து குரு ஒரு வேலை பண்ணியிருக்க, சிஷ்யன் ஒரு வேலை பண்றான். குரு என்ன வேலை பண்ணினார்? சிஷ்யனை வேலை செய்யும்படியாக பண்ணினார். இதுதான் அவர் பண்ண வேலை. மாட்டை கொண்டு வந்தது யாரு? சிஷ்யன். இந்த வேலை பண்ணினது யாரு? சிஷ்யன் தான். சிஷ்யன் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணினானே, அப்படி பண்ண வச்சது யாரு? இவர் குரு. இதுதானே? அப்ப என்னாச்சு? சிஷ்யன் அந்த காரியத்திலே பிரவர்த்திக்கிறான், குரு என்ன பண்றான்? பிரவர்த்திக்க வைக்கிறான். இல்லையா? சிஷ்யா பிரவர்த்ததே, குரு சிஷ்யம் பிரவர்த்தயதி. இப்படி இருக்கோ இல்லையோ? அவர் பிரவர்த்தி, அவன் வேலை செய்யறது, அவன் கிருத்தி அவன்கிட்ட இருக்கு. ஆனா தானா வரல, இவன் தான் அதை பண்ணி வைக்கிறான், ஏற்படுத்தி கொடுக்குறான். ஏன்? அப்ப பிரவൃத்தின்னு ஒண்ணு, பிரவர்த்தனான்னு ஒண்ணு. பிரவൃத்திங்கிறது பண்றவங்கிட்ட இருக்கும், அதை பண்ணும்படியா தூண்டுறவங்க இருக்கானே அவனிடத்துல பிரவர்த்தனா அப்படின்னு இருக்கும். இப்போ ஆட்சாதம்னு சொல்றோமோ, இந்த ஆட்சாதம் பிரவೃத்தியை காண்பிக்கும். பச்சதி தேவதத்த பச்சதி கட்டலக்காரன். இதுல என்ன தெரிகிறது? அவன் வேலை பண்ணிட்டு இருக்கான், பாகங்கிற ஒரு கிரியையை அவன் பண்ணிட்டு இருக்கான், அவன் பிரவர்த்திச்சிருக்கான் அப்படின்னு காண்பிக்கிறது. யாராவது சொல்லி பண்றானா, தானா பண்றானா, அது தெரியாது. பிரவர்த்திக்கிறான், பிரவೃத்தியே காண்பிக்கும். ஆனால் பச்சே அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர பண்ணி வைக்கணும், பிரவர்த்திக்கும்படியாக பண்ணணும். பிரவர்த்தனா தெரியுது அந்த இடத்துல. ஆக பிரவೃத்திங்கிறது எல்லா ஆட்சாரத்திலையும் தெரியுது. பிரவர்த்தனா அப்படிங்கிற அந்த அம்சம் லிங்கல மாத்திரம் தெரியுது. லிங்கன்னு சொன்னா லிங்கு, லோட்டு, இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல தான் தெரியுது, எல்லா இடத்துலையும் தெரியல. அப்ப இதனால எந்த ஒரு பிரத்யத்திலே ஆட்சாதத்தும் லிங்கும் அப்படிங்கிற 2 தர்மமும் இருக்குமோ, அப்போ அந்த பிரத்யம் நமக்கு 2 அர்த்தத்தையும் கொடுக்கும். அதாவது பிரவೃத்தி, பிரவர்த்தனா, இந்த 2ஐயும் கொடுக்கும். இந்த 2க்குமே ஒரு பாவனான இந்த சாஸ்திரத்தை ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதை இவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. தற்ற பாரிபாஷம் மாத்திரம் இல்லை, யௌகிகம் பாரிபாஷமே சொல்லிக்கலாம், மேல அவரே சொல்றாரு. தத்ர ஆட்சாதத்துவ லிங்காபியாம் பாவனைவ உச்சதே. ஆட்சாதத்வேன லிங்க்வேன 2 ரூபத்திலும் இந்த பிரத்யமானது பாவனைங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. பாவனானா என்னது? பவிதுஹு பவனானுகூலஹ பாவக வியாபார விசேஷஹ. பிரவೃத்தி பிரவர்த்தனா இது 2க்கும் பொதுவாக வரக்கூடிய பாவனா லட்சணம் இது. இந்த பிரவೃத்தினையும் சமன்வயம் பண்ணலாம், பிரவர்த்தனாவதையும் சமன்வயம் பண்ணலாம். எப்படி சமன்வயம் பண்ணணுங்கிறது காண்பிக்கிறேன். பவிதுர் பவனானுகூலஹ. பவிதாங்கிற சப்தத்துக்கு பவிதுன்னு ஷஷ்டி. பவிதா, பவிதாரோ பவிதாரா, இது பவிது. பவிதுஹு பவனம், அதாவது அது இருக்கணும், உண்டானாதான் இருக்க முடியும். அப்ப அதனுடைய உற்பத்திங்கிற அர்த்தத்தை பூதாரவர் எடுத்துக்கணும். ஒரு விஷயம் உற்பத்தி ஆவதற்கு பவிதுஹு பவனஸ்ய அனுகூலஹா, ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக உள்ள வியாபார விசேஷா, கிரியா விசேஷம். விசேஷம்னு போட்டுக்கணும். ஏன்னா பல கிரியைகள்ல எல்லாத்தையும் நாம பாவனைன்னு சொல்றதில்லை, ஒரு விசேஷத்தை சொல்றோம். அதனால ஒரு வஸ்து உண்டாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வியாபார விசேஷத்தை பாவனா அப்படின்னு சொல்றோம். இப்ப பச்சதி அப்படிங்கிறத எடுத்துக்கோம். இப்படி எடுத்துக்கோங்க. அவன் தானா பச்சதி இல்லை, யாரோ சொல்றான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான், சுவாமி சொல்லிட்டான், இவன் வந்து ஸ்மெல் பண்றான் சமையல்காரன். இப்ப சமையல்காரா என்ன பண்றான்? பச்சதி. சமையல்காரன் பண்றது பச்சதி இல்லையா? இப்ப பச்சதிங்கிற இடத்துல ஆட்சாதம் இருக்கு. பச்ச தாத்து ஆட்சாதம். இந்த ஆட்சாதம்ங்கிற ஒரு பாவனையை சொல்றது. பாவனைனா என்ன? அவருடைய பிரயத்தனம். இந்த ஆள் பிரயத்தனம் பண்ணலைன்னா அங்க சமையல் நிஷ்பத்தி ஆகாது. இவன் பண்ற வேலையில தான் சாப்பிட்றதுக்கு சாமான் தான் தயாராகுது. அப்ப இதனால என்ன ஆச்சு? பவித்திரு பதத்தினால நீங்க அந்த சாப்பிட்ற சாமான எடுத்து, இந்த சாப்பிட்ற சாமான் சமையல் எல்லாம் பவித்திரு. அப்ப சத்திய பவித்துகு பவனானுகூலா. இது எப்போ ஆகும்? தானே ஆகணும்.
இவருடைய பிரயத்தனம் தான். இந்த சமயக்காலம் பண்ணக்கூடிய பிரயத்தனம் இருக்கே, இந்த சமையல் தயார் ஆவதற்கு காரணமாக இருக்கு. அப்ப பவித்துகு பவனானுகூலகா, பாவகனா உற்பாதகா, சமையல்காரன் இப்ப பாவகா, சத்திய வியாபார விசேஷம். அவன் பல காரியங்கள்ல அவனுடைய பிரயத்தனம் இருக்கு. அந்த பிரயத்தனமானது இந்த பாவனா. பாவனா சொல்றது அந்த அரசு கரெக்டா ஓடுறதுங்க. இதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இவன் பிரயத்தனம் தானா வரல. நான் சொன்னேன் வேற ஒருத்தன் தான் அவனை தூண்டி விட்டது, செய்தி சொல்ல சொன்னது, பைசா கொடுக்குறேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப என்னாச்சு, இந்த பைசா கொடுத்தவன் இருக்கானே சுவாமி, அவன் என்ன பண்ணினாங்கிறத பாருங்க. அங்க பவித்ரி சப்தத்தினாலே இந்த சமயக்காரனுடைய பிரவೃತ್ತಿ இருக்கு, சமையல் பண்ற பிரவೃತ್ತಿ, அதை வாங்கிடும். ஏன்னா அதுவும் தானா வரல, அதுவும் ஒரு பவிதாதான். இது சொன்னதுனாலதான் வந்திருக்கு, இன்னொருத்த சொன்னதுனால. அதனால அதை பவிதான்னு சொல்றது. அந்த பிரவೃತ್ತಿ பவிதான்னு எடுத்திருந்தால் அது வரத்துக்கு காரணமா இருந்த பவித்தோர் பவனான கூலகா வியாபார விசேஷா என்ன, அந்த சுவாமியாக இருக்கிறவன் பிரேரணம் பண்ணாம முடியும். அதுதான். அப்ப அந்த வியாபாரம் எங்க இருக்கு, பிரேரக்கன் இடத்துல இருக்கு. அவன் தானே பண்ண சொன்னான். அப்ப பண்ண சொன்னவன் இருக்கானே, அவன்கிட்ட இருக்கக்கூடிய வியாபாரமும் அவனா. அவனாங்கிற சப்தத்தான அது சொல்லலாம். ஏன் அவனுடைய, இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பாவனான்னு சொன்னா அது எதையோ ஒண்ண உற்பத்தி பண்ணும், உண்டாக்கும். பிரவர்த்தனான்னு எடுத்துட்டோம்னா அது பிரவೃತ್ತಿயை உண்டாக்குறதுனால அதுக்கு பாவனான்னு பேர். பிரவೃತ್ತಿயை எடுத்துட்டோம்னா பாவனா சப்தத்தினால அது மற்ற காரியங்களை உண்டாக்குறது. பிரவೃத்தினா ஏதாவது உண்டாகுமே இல்லையா, அந்த அதை உண்டாக்குறதுனால பிரவೃத்திக்கு பாவனான்னு பேரு. பிரவೃத்தியை உண்டாக்குறதுனால பிரவர்த்தனாவுக்கும் பாவனான்னு பேரு. அப்ப இந்த பாவனாங்கிற சப்தம் இது ரெண்டுக்கும் பொதுவானதாக இருக்கு. அதனால சாமானிய லட்சணம் பவித்துகு பவனானுகூலகா பாவக வியாபார விசேஷா. இந்த பாவனைங்கிறது ரெண்டு விதம். இந்த பாவனையை ரெண்டு விதம்னு சொல்றது இப்ப சப்தத்தை கொஞ்சம் மாற்றணும். சாப்தி பாவனா, ஆர்த்தி பாவனா. இப்ப பாரிபாஷிகம் இருக்கு. சாப்தி பாவனா, பார்த்தி பாவனா அப்படின்னு பேர் கொடுத்தாரு. இந்த சப்தத்தினால சொன்னா இது பாரிபாஷிக சப்தம். இது லாഘவத்துக்காக சொல்றது. சாப்தி பாவனா, ஆர்த்தி பாவனா, சேதி. அப்ப சாப்தி பாவனா இதுனா என்னன்னா லட்சியத்தை முதல்ல சொல்லிடுறேன். பிரவೃತ್ತಿ பிரவர்த்தனான்னு ரெண்டு சொன்னேன் இல்லையா, இந்த பிரவர்த்தனா இருக்கு, இதுதான் சாப்தி பாவனான்னு இருக்கு. அந்த பிரவೃತ್ತಿ இருக்கு, அதுக்கு ஆர்த்தி பாவனா இருக்கு. என்ன காரணத்தால பேருங்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். நம்ம வேத விதி வாக்கியத்துக்கு பிராதானியம் கொடுக்குறோம் இல்லையா, வேத வாக்கியத்துக்கு விதி சொன்னதுனாலத்தானே நமக்கு பிரவೃತ್ತಿ ஏற்படுறது. அப்போ நம்ம கிட்ட பிரவೃತ್ತಿ வந்ததுன்னா பிரவர்த்தனா எதுகிட்ட இருக்கு, விதி சப்தத்துல இருக்க, சப்தத்துல இருக்கிறதால சாத்தியம். வேதத்துல இருக்க வேதம்லாம் வேதத்தை சொல்றவங்க என்ன பிரவೃತ್ತಿ பண்ணி வைக்கிறான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வேதம் அப்பௌருஷயம். நான் இந்த அக்னிஹோத்திரம் பண்றேன், இந்த நல்ல காரியம் பண்றேன் அப்படின்னு சொன்னா என் பிரவೃத்திக்கு காரணமாக தூண்டுதலாக இருந்தது எதுன்னு சொன்னா வேதம், சப்தம் தானே. அப்ப அந்த சப்தத்துல இருக்கிற பாவனை அது சாப்தி பாவனை. சரியா? ஆர்த்தி பாவனை அர்த்தத்தில் உள்ள பாவனையில அப்படி வச்சுக்கூடாது. அது ஊட்டி விட்டாலும் நான் செஞ்சாதானே பலம் வரும், அர்த்தம்னா பலம் இல்லையா. வேதம் செய்ய சொல்லி கொடுத்தோம், செய்ய சொல்லுறதுங்கிறதுக்காக பலம் வருமா, செஞ்சாதானே வரும். அப்ப செய்யறதுக்கு வேண்டிய பாவனைங்கிறது பிரவೃತ್ತಿங்கிறது யார்கிட்ட இருக்கு, அதுதான் அர்த்தம் பலத்தை உண்டாக்கக்கூடிய பாவனையாக இருக்கு. அர்த்தானுகூல பாவனை, சப்தனிஷ்ட பாவனா சாப்தி பாவனா, பிரயோஜனத்தை உண்டு பண்ணக்கூடிய பாவனையா இருக்கிறது ஆர்த்தி பாவனா. அப்படி இருக்கு. அப்ப என்னாச்சு, பிரவர்த்தனா சாப்தி பாவனா. இப்ப ரூಢி மாதிரி ஆயிடுச்சு லோகத்துல. அது புருஷனிஷ்டமா இருக்கும், இருந்தாலும் சாப்தி பாவனான்னு இப்ப பேரு. அதே மாதிரி இந்த பிரவೃத்திக்கு ஆர்த்தி பாவனான்னு பேரு. தத்திர புருஷ பிரவೃத்தியனுகூல பாவக வியாபார விசேஷ சாப்தி பாவனா. ஒரு புருஷனுக்கு பிரவೃತ್ತಿ ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் பாவகனுடைய வியாபார விசேஷம். பாவகனா உற்பாதக, உண்டு பண்றவன் பாவக. பிரவர்த்தகா எவன் பிரவர்த்திக்கிறானோ அவன், எவன் பிரவೃತ್ತಿ பண்ணி வைக்கிறானோ அவன், எல்லாவரையும் வாங்கிக்கலாம் பாவக சப்தத்தினால. இதுல
புருஷ பிரவருத்தியை உண்டு பண்ணக்கூடிய பாவனை இருக்கு, அதை சாத்வி பாவனைன்னு சொல்றோம். புருஷ பிரவருத்திய ஆர்த்தி பாவனான்னு சொல்றதுங்கிறது இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்லுவார், நாம புரிஞ்சுக்கலாம். கிரந்தம் முடிக்கிறதே வந்துடும். இங்க என்ன ஆகும்னா, இப்ப ஆர்த்தி பாவனா சாத்வி பாவனா, சாத்வி பாவனா ஆர்த்தி பாவனான்னு பிரிச்சுட்டாரா, இப்ப இந்த சாத்வி பாவனா நிரூபணம் பண்ண முடியாது. அப்ப ஆர்த்தி பாவனா ஒதுங்கி எடுத்தோம், இதை நிரூபணம் பண்ணோம், இதை முடிச்சுட்டு தான் வருவார். இதை முடிச்சுட்டு அடுத்த ஆர்த்தி பாவனா முடிக்கிறது சுத்தமே முடிஞ்சு போச்சு. ஆமா, அவ்வளவுதான், சுத்தமே முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்குள்ள இது எல்லாம் வரும். நடுப்புற வேண்டியதெல்லாம் வைக்க வேண்டியதெல்லாம் வரும். சாத்திய பாவனா ஆர்த்தி பாவனா, அதனால வட்சமானே சொல்லிட்டு இருப்பார். ஆர்த்தி பாவனா அது சொல்ல போறேன் அப்பேற்பட்ட ஆர்த்தி பாவனா அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லை. அப்படியே தொட்டு போய் எல்லா விஷயத்தையும் தொடும் இந்த புத்தகம். தாட்ட லிங்வாம்சேன உச்சதே, இந்த பிரத்யமானது லிங்க அப்படிங்கிற ரூபத்துல லிங்வேன ரூபேன எதேதங்கிற இருக்கிற அந்த பிரத்யமானது எந்த பாவனையை தெரிவிக்கிறது? சாப்தி பாவனை இதை தெரிவிக்கிறது. அதுக்கு என்ன பிரமாணம்? இந்த சப்தம் இங்க தெரிவிக்கிறது அப்படிங்கிறது என்ன பிரமாணம்னு கேட்டா, நீங்க என்ன பிரமாணம் சொல்ல தெரியுமோ? கடசப்தம் குடத்தை பானையை தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன பிரமாணம் நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்ல தெரியுமோ? நான் சொல்றதை கேளு, என்ன தெரியறதுன்னு பாருங்க. கடமானு சொன்னா என்ன புரிஞ்சுக்கிறேன்? கடங்கிற சப்தத்தினால உங்களுக்கு என்ன பிரசித்தி வருது? பானைன்னு தெரியல, வேற ஏதாவது தெரியல இல்லையா? அப்ப எந்த சப்தத்தை சொன்னால் எந்த அர்த்தம் நமக்கு புரியறதோ அந்த அர்த்தம் அந்த சப்தத்துக்கு வாக்கியம். இதுதான் பிரமாணம் சொல்லணும். இதுதான் இந்த சப்தத்துக்கு அர்த்தங்களுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க நியாயமா காண்பிக்க வேண்டிய பிரமாணம் இதுதான். அது கேளு, காதால கேளு, என்ன புரியுறதுன்னு பாரு, சப்தத்துலேருந்து உனக்கு கிடைக்கிற அர்த்தம் என்ன. அப்ப இங்கே இந்த சாப்தி பாவனாங்கிறது லிங்கிற ஒரு சப்த பிரத்யேக அர்த்தம் எப்படி தெரிகிறது சொல்றார். லிங்கஹா சிரவணே அயம் மாம் பிரவர்த்தயதி மத் பிரவೃತ್ತಿ அனுகூல வியாபாரவானயம் இது நியமேன பிரதீயமானத்வா. இந்த லிங்கடிகமான வாக்கியத்தை நீங்க கேளுங்கோ, உங்களுக்கு என்ன தோன்றது? அது மாம் பிரவர்த்தயதி, நீங்க பிரவர்த்திக்கிறீங்களா இல்லையாங்கிற விஷயம் இல்லை. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா செய்வது, இல்லைன்னா செய்ய மாட்டேன். ஆனா இவன் என்ன தூண்டி விடுறாங்கிறது தெரியுதா இல்லையா? நீ இதை செய் அப்படின்னு நீங்க வாக்கியத்தை கேட்டேன்னு வச்சுக்கோம். அப்ப என்ன தெரியுது? நம்ம பண்ண சொல்றான், ஆனா எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க பண்ணலைங்கிறது விஷயம் வேற. ஆனா அந்த சப்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ண சொல்றானே அப்படித்தானே தெரியுது. அப்ப என்னாச்சு? அயம்மாம் பிரவர்த்தது, அந்த பிரவர்த்தனாயாக தோஷா தோஷம், இந்த லிங்க சிரவணம் வருது. அப்போ லிங்குக்கு நான் சொன்னேன், அதுதான் நான் சாப்தி பாவனான்னு பேர் கொடுத்துருக்கேன். அப்ப சாப்தி பாவனா எதுக்கு அர்த்தம்? லிங்குக்கு அர்த்தம். அயம்மாம் பிரவர்த்தயதி மத் பிரவೃತ್ತಿ அனுகூல வியாபாரவான் அயம். பிரவೃತ್ತಿ அனுகூல வியாபாரத்துக்கு தான் சாப்தி பாவனைன்னு பேரு. அப்ப நாம் பிரவர்த்திக்கிறதுக்கு காரணமான ஒரு வியாபாரத்தை கொண்டவனாக இவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுறதோ இல்லையா? அதுதான் லிங்குக்கு அர்த்தம். அதுதான் சொல்றார் நியமேன பிரதீயமானத்வா. இங்க அவன் ஒரு கேள்வி கேட்பான், நியமேனன்னு போடலைன்னா இந்த சப்தத்தை கேட்டா இந்த அர்த்தம் தெரியுதுங்கிறதுக்காக அதெல்லாம் அந்த சப்தார்த்தத்துல சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். சேர்க்க மாட்டான். ஏன்னா அனன்யலப்தி சப்தார்த்தா, சப்தத்துக்கு வாக்கியார்த்தத்தை நிர்ணயம் பண்றதுக்கு ரொம்ப யோசனை பண்ணி வேற விதமா இது கிடைக்காம போனாதான் அது சப்தத்துக்கு வாக்கியார்த்தம்னு தீர்மானம் பண்ணலாம். வேற விதமாவே இது தெரிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா அப்ப வேற விதமாவே தெரிஞ்சுட்டு போட்டோம், அது சப்தத்திலே தெரியணுங்கிற அவசியம் இல்லை. சப்தார்த்தம் எடுக்க முடியாது நியாயங்கள். ஆகையால எந்த சப்தத்தை உச்சரித்து கேட்கும் போது அது நியமேன எந்த ஒரு அர்த்த பிரதீதியை உண்டாக்குறதோ அது அந்த சப்தத்துக்கு வாக்கியார்த்தம். அப்படி இல்லாத அர்த்தமும் அதுல இருந்து தெரியும். ஆனா அதெல்லாம் வாக்கியார்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, லட்சியார்த்தம், கவுனார்த்தம் இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த சப்தத்துக்கு இன்னும் ஒரு விற்த்திகள் தான் முடியும். லட்சிய விற்த்தியை தவிர்த்து அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு சப்தத்துல ஒரு விற்த்தின்னு ஒண்ணு, ஒரு வியாபாரத்தை இருக்கும். அது பிரதான முக்கிய விற்த்தி, ஜெகன்ய விற்த்தி அப்படின்னு ரெண்டு விதம். அதனால முக்கிய விற்த்தி சொல்றதுக்கு நியமேன பிரதீதி வரும், இல்லாதான் வேற விற்த்தியை கொடுக்கலாம். எச்ச யஸ்மாத் பிரதீயதே தத் தஸ்ய வாக்கியம் யதா கோ சப்தஸ்ய கோத்யம்.
யஸ்மாத் சப்தாத்தும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும்னா நம்ம சேர்க்கணும்னே இல்லை, அதுலேருந்து வச்சுக்கணும். எந்த சப்தத்தினாலே எந்த அர்த்தமானது நியதமாக தெரிகிறதோ அந்த அர்த்தம் அந்த சப்தத்துக்கு வாக்கியார்த்தம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது சரிதானே? இதில் ஒன்றும் தப்பே இல்லை இல்லையா? எச்ச யஸ்மாத் பிரதீயத்தேன நியமேன பிரதீயதே தத் சப்த சப்தस्य வாக்கியார்த்தः வாக்கியம் வாக்கியார்த்தः. யதா கோசப்தस्य கோத்வம். கோசப்தத்தை கேட்டா இங்கதான் தார்க்கிக காலத்துக்கும் மீமாம்ச காலத்துக்கும் வேதம் வந்துடும். கௌஹு அப்படின்னு கோசப்தத்தை கேட்கும்போது நியதமாக உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரிகிறது? பல இடத்துல கோசப்தத்தை கேட்கிறேன், ஆனால் நியதமாக தெரியக்கூடியது எது கேட்டா வெற்றி இல்லை. இவன் ராமாயணம்னு சொல்றதுக்கு அது வேற மாறாது. இன்னொரு இடத்துல அதே ராமாயணம்னு சொல்றதுன்னா ஆனால் அது ஒரு வேறையா இருக்கு. அப்ப என்னாச்சு? வெற்றி வெவ்வேறா இருக்கு, ஒன்னா இல்லை. ஆனால் கோத்வம் அது ஒன்னாது. அப்போ கோசப்தத்தை உச்சாரணம் பண்ணினால் நியதமாக தெரியக்கூடிய விஷயம் எது? கோத்வம். அப்ப கோத்வம் தான் கோசப்தத்துக்கு வாட்சி. மாடு வெட்டி தெரியறதேன்னு தெரிய வேண்டாம்னு நான் சொல்லலை, தெரியட்டான், ஆனா அது வாக்கியார்த்தம்னு சொல்லக்கூடாது. இதுதான் மீமாம்சகாவுடைய ஆதித்யதீகரணம். ஒரு நியமத்தை வச்சுட்டான், இந்த சப்தத்திலேருந்து நியதமாக நமக்கு தெரியக்கூடிய அர்த்தம் எது பரிசீலனை பண்ணணும். அதுல வெற்றி கோனி சப்தத்தை வச்சது இப்போ உதாரணத்துக்கு கோசப்தத்தை எடுத்துட்டோம். இந்த கோசப்தம் நிறைய இடத்துல பிரயோகம் வருது மாடுங்கிற அர்த்தத்துல. அப்படி வரும்போது நமக்கு மாடு வெவ்வேறு மாடா இருக்கு, ஒவ்வொரு இடத்துல பிரயோகம் பண்றதுல ஒரே மாடு இல்லை. ஆனால் கோத்தம் எல்லாத்தையும் ஒன்னா தெரியுது. அப்ப கோசப்தத்துக்கு எது அர்த்தம்? மாடு நியமேன பிரதியதேன்னு இல்லை. இந்த மாடு எடுத்துட்டா அங்க இல்லை, அந்த மாடு தான் இங்க இல்லை. கோத்தம் எடுத்துட்டோம்னா நியமேன பிரதியது, ஒரு இடத்துல விடாம அது தெரியுது. ஆகையால கோசப்தத்துக்கு கோத்தம்ங்கிற அந்த ஜாதி தான் அர்த்தமே தவிர அந்த மாடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. பொதுவான ஜாதி அர்த்தம் கோத்தம் வாக்கியார்த்தா. இது ஆசக்திகரணம்னு ஒரு அதிகரணத்துல இது அபிமானம் பண்ணிருக்க. இதை வச்சு சப்தார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப இங்கே சாப்தி பாவனைங்கிறது நமக்கு நியமேன அந்த லிங் சிரவணமாச்சுன்னா தெரியறதுனால லிங்குக்கு அர்த்தம்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும்.